வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சாம்பார் தான் வைக்க போகிறோம். சாம்பார் வைக்கிறதுல சாமர்த்தியசாலின்னு பேர் எடுக்கிற அளவுக்கு இந்த சாம்பாரோட மனமும் ருசியும் இருக்கும். சாதம், இட்லி, தோசை, பொங்கல், ஊத்தாப்பம் எல்லாத்துக்கும் பொருத்தமான இந்த சாம்பாரை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 150 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் பாசிப்பருப்பையும் நல்லா அலசிட்டு குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கட்டி பெருங்காயம், மீடியம் சைஸில் 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் 1-2 நறுக்கினது, 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த துவரம்பருப்பு ரேஷன் கடையில் வாங்கின துவரம்பருப்பு தான். குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. பருப்பு நல்லா வெந்திருக்கு. இதை லேசாக மசிச்சு விட்டுறலாம். அதே சமயம் ரொம்ப மசிக்க வேண்டாம், கூழ் மாதிரி ஆயிரும். இந்த அளவுக்கு 1-2 மசிச்சு விட்டாலே போதும். பேனில் 6 வரமிளகாய், 4 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் மிளகு, அளவான தீயில் ஒரே ஒரு நிமிஷம் வறுத்தா மட்டும் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து பேன் சூட்லேயே பிரட்டி விட்டுறலாம். உங்ககிட்ட வெந்தயத்தூள் இல்லைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு 2 டீஸ்பூன் கடுகையும் சேர்த்து லேசாக வெடித்து வர்ற அளவுக்கு வறுத்துடலாம். இவ்வளோ கடுகு போட்டால் கசக்காதான்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக கசக்காது. இப்போ கடுகு நல்லா வெடித்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு முதல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதோட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை 1-2 நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். சின்னதாக 6 பல் பூண்டு தோலோடையே தட்டி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். ஒரு முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, சின்னதாக ஒரு துண்டு கேரட்டையும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வாணலியில் போட்டுடலாம். காய்களை சேர்த்துட்டோம். ஒரு தரம் பெரட்டி விட்டுடலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிடலாம். காய்கறி வேக வச்ச தண்ணி கொஞ்சமாக இருக்குது. இதையும் ஊற்றி புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுடலாம். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஊற்றிடலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதோடைய வேக வச்சு மசிச்சு வச்சுருந்த பருப்பையும் ஊற்றிடலாம். இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் கல்லுப்பு, பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூளையும் சேர்த்து கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம். நம்ம எடுத்திருக்கிற இந்த அளவுகளுக்கு 4-5 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கும். சாம்பார் நல்லா கொதித்து வந்துருச்சு. இதில் 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்க்கிற. நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலையை கொஞ்சம் அதிகமாகவே தூவி கலந்து விட்டுடலாம்.
வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லாமல் வீதி வரைக்கும் மணக்கிற மாதிரி அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த பாண்டிச்சேரி ஸ்டைல் சாம்பாரை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.